இந்த கண்ணால மீனாட்சி எவ்வளவு காலம் பாக்குறோம், வாழ்நாள் முழுக்க ரசிச்சு பாக்குறீங்க. அதுக்கப்புறமும் இந்த கண்ணுக்கு மீனாட்சியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு இல்ல, ஆனா அதுக்கு இருக்கு. விகை நூட்ஸ் சித்திரை திருவிழா 2025 டைட்டில் ஸ்பான்சர் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர், பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை, மருத்துவத்தின் புதிய அடையாளம், சப்போர்ட்டட் பை 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SVS கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு, இன்றும் என்றும் பூஜைக்கு உகந்தது ஒட்டக மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி, இல்ல தேவைகளுக்கு இனிய இடம் வசந்தம் பர்னிச்சர், ஜனதா சர்பத், மதுரை என்றாலே திருவிழாதான், சர்பத் என்றாலே ஜனதா தான், ஆர்த்தி பினான்ஸ், தங்கம் இனி தங்கி திரும்பும். இந்த கண்ணால மீனாட்சி எவ்வளவு காலம் பாக்குறோம், பிறந்ததுல இருந்து பாக்குறோம், ரசிச்சு ரசிச்சு பாக்குறோம். எங்க அம்மாவை நான் 40 வருஷமா ரசிச்சு பாக்குறேன். நீங்க எத்தனை வருஷம் ரசிச்சு பாக்குறீங்களோ வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க ரசிச்சு பாக்குறீங்க. அதுக்கப்புறமும் இந்த கண்ணுக்கு மீனாட்சியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு இல்ல, ஆனா அதுக்கு இருக்கு. கண்ணாவது பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்தும். என்னாலதான் பார்க்க முடியல, என் கண்ணாவது அவளை பார்க்கட்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. புரிஞ்சவங்க மட்டும்தான் கை தட்டினீங்க. தன் கண்ணால் இறைவனை கண்டு கொண்டிருக்கிற அவருக்கு கண் பெருசா இறைவன் தான் பெரிதாக தெரிந்தார். அதுதான் பக்தி. அதனால இறைவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட இறைவன் என்ன பண்ணாரு, 5 நாள் இரவு பகல் பாராது தூங்காது பக்தி பண்ணார். வளமையா சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை எல்லாம் செய்கிற சிவகோச்சாரியாருக்கு இது தாங்க முடியாத வேதனை. அம்மா தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு முத அப்பதான் சிவபெருமான வெக்கம்னா என்னன்னு மீனாட்சி பார்த்தாளாம். நீங்க நேத்தி இந்த அம்மாவை பார்த்திருப்பீங்க, முந்தா நேத்தி இந்த அம்மாவை பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த சாமியை பார்க்குற விதமே வேற. சாமியை பார்த்தா சாமி பச்சை கலர்ல புடவை கட்டியிருக்கா, சிகப்பு பாடுறா, மஞ்சள் பாடுறா, பதக்கம் என்ன போட்டிருக்குதே, அதை தான் பார்க்குறீங்க. ஆனா அந்த முகத்துல எவ்வளவு மாறுதல் தெரியுதுன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்க படங்கள்லாம் இருந்தா அந்த படங்களை போய் பாருங்க. பட்டாபிஷேகம் பண்ணும் முன்னாடி அம்மா மூஞ்சி சாந்தமா இருக்கும். இந்த கையில செங்கோல் வாங்கின உடனே எங்க அம்மாவுக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த சிரிப்பு உலகத்துல எங்க போனாலும் அவளுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு அதுக்கப்புறம் அவளுக்கு வரவே வராது. அந்த கிரீடத்தை அப்படி தலையில வச்சு செங்கோல் அப்படி கையில வாங்கின உடனே அவளுக்கு ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு முகம். இன்னைக்கு காலையில இருந்து எங்க அம்மா முகம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே வெக்கமா இருக்கும். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம், சிவபெருமான பாருங்க, அவர் சந்தோஷமா சிரிச்சு, நம்ம தான்ப்பா மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளை முறுக்குன்னு ஒண்ணுவாங்கல்ல, அந்த முறுக்கு வடை எல்லாம் அவர் முகத்துல இன்னைக்குதான் இருக்கும். ஒரு மாப்பிள்ளையா கம்பீரமா அப்படி ஆஜானு பானுவா தேவர்கள் புடை சூழ. இந்த கல்யாணத்துக்கு கூட அவர் எப்படி வந்தாரா, சொக்கநாதனாகத்தான் வந்தார்.